காற்று மிரண்டது. மண்ணில் மாய்ந்து போன வாதேவனின் உடல் சாம்பலாய் கலைந்தது. ஆனா சேது மனம் அமைதி இல்லை. அந்த கடைசி வார்த்தை அவனை விட்டு போகவில்லை. இன்னும் ஒருவன் இருக்கான். அது என்ன அர்த்தம்? அவனுக்கு இன்னொரு மிருகமா காத்திருக்கிறதா? இல்ல அந்த சாபம் இன்னும் முடிவடையலையா என்ற குழப்பம் சேதுவிற்கு. அடுத்த நாள் காலை கிராமம் முழுக்க மக்கள் சேதுவை பார்த்து மகிழ்ந்தார்கள். சேது, நீ மிருகத்தை வென்றுட்ட. ஆனா சேது சிரிக்கவில்லை. அவன் சொன்னான், இது முடிவல்ல, இன்னும் ஏதோ இருக்கு என்றான். பிறகு சேது மீண்டும் குருவியிடம் போனான். குருவி அவன் கண்களை பார்த்து மெதுவா சொன்னது, சேது, நீ வாதேவனை கொன்றதாலே சாபம் முடிந்ததல்ல. அந்த குடும்பத்துல 2 பிள்ளைகள் இருந்தாங்க. இதை கேட்டு சேது அதிர்ச்சி அடைந்தான். இன்னொரு பிள்ளையா என்று குருவி தலையாட்டியது. ஆமாம், அண்ணன் வாதேவன் மிருகமானான். ஆனா தம்பி, அவன் மனித உருவில் கிராமத்துக்குள்ளே இருந்தான். அவன் தம்பி தான் இப்போ அந்த சாபத்தை தொடர்றான் என்று குருவி சொன்னது. அப்போது திடீரென கிராமத்திலிருந்து ஓட்டம், அலறல், குரல். சேது ஓடிச் சென்று பார்த்தான். அப்போது மீண்டும் ஒரு உடல். இந்த முறை ஒரு சிறுவன். அவனது உடல் கிழிந்திருந்தது. மிருகம் விட்ட அடையாளங்கள் அதே மாதிரி இருந்தது. உடனே சேது கோபத்தில், அந்த தம்பி யார், எங்கே இருக்கான் என்று யோசித்தான். அந்த இரவு சேது கிராமத்தின் எல்லோரையும் திரட்டினான். இந்த கிராமத்துல நம்மோடைய வேடமணிந்த மிருகம் இருக்குது. அவன் யாருன்னு என்று கண்டுபிடிக்கிறேன் என்று ஒவ்வொருவரையும் பார்த்தான். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவரும் பயத்தோடு நின்றனர். ஆனா அவன் பார்வை ஒரு மனிதர் மேல் நின்றது. சண்முகம், முதல் இரவில் மாயமானவன் என்று நினைத்தவர். அவன் உயிரோடு இருந்தான். ஆனா அவன் முகம் மாறியிருந்தது. கண்களில் ஒரு வித்தியாசமான ஒளி. சேது நெருங்கினான். சண்முகா, நீ மாயஞ்சிருந்த, எப்படி உயிரோட என்று கேட்டான். உடனே அவன் சிரித்தான். சேது, நான் மாயல, அந்த நாள்தான் என் கண்கள் திறந்தது. அவன் தலை உயர்த்தினான். அவனது கண்கள் சிவப்பாக ஒளிர்ந்தது. சேது ஈட்டியை எடுத்தான். நீயா அந்த தம்பி என்று கேட்டான். அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், வாதேவன் என் அண்ணன். நீ அவனை கொன்றதுக்கு இப்போ நீ தண்டனை அனுபவிக்க போற என்று சொல்லிக்கொண்டே அவன் மிருகமாக மாறத் தொடங்கினான். எலும்புகள் மடிந்து, நகம் வளர, முகம் கிழிந்தது. முழு கிராமம் அவனை பார்த்து நடுங்கியது. அந்த இரவில் மீண்டும் தொடங்கியது 2வது வேட்டை.